பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்த மிஷனரியை பற்றி காண்போம். 16ஆம் நூற்றாண்டில் 1495ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் சோமர்டெட்டில் பிறந்தவர் ஜான் கூப்பர். இவர் ஒரு பேராயர். 1546ஆம் ஆண்டு ஜான் கூப்பர் பணியாளராக வேலை செய்தார். அப்பொழுது இவருக்கு பவுலின் நிருபங்கள் தற்செயலாக கிடைக்கின்றன. இது அவரின் வாழ்க்கையில் இரட்சிப்பை ஏற்படுத்தி சுவிசேஷ அழைப்பிற்கு வழிவகுத்தது. போப்பின் தவறான கொள்கைகளுக்கு செவியை சாய்க்காமல் வேதத்தின் சத்தியத்தை தன் வாழ்க்கையில் ஆதாரமாக கொண்டு வாழ்க்கை நடத்தினார். ஜான் கூப்பர் சத்திய வழிகளை குறித்து பிரசங்கித்தார். இதன் மூலம் பல மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டனர். உண்மையான சத்திய கொள்கைகளை பின்பற்றினர். உண்மையான கிறிஸ்துவின் வழிகளை அறிந்து கொண்டு வேதத்தின்படி நடக்க ஆரம்பித்தனர். இவர் போப்பின் ஆதிக்கத்தை எதிர்த்ததினால் குற்றவாளி என தீர்க்கப்பட்டு சிரசேதத்திற்கு நியமிக்கப்பட்டார். 1555ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் நாள் காலை 9 மணி வேளையில் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் சுமந்து கொண்டு ஏராளமான சேவகர்கள் பின்தொடர ஜான் கூப்பரை பிடித்து கொண்டு வந்தனர். குருமார்கள் பலர் வேடிக்கை பார்த்தனர். ஜான் கூப்பர் முழங்கால்களை முடக்கி விண்ணக தந்தையோடு மண்ணிலிருந்து வேண்டுதல் செய்தார். ஜெபித்து முடித்ததும் தன் மேலங்கியை கழற்றி தீ மூட்டும் இடத்திற்கு நடந்து சென்றார். கட்டை ஈரமாக இருந்தபடியினால் அது எளிதில் பற்றவில்லை. கடைசியில் தீ பற்றி அவர் அருகில் வரும் சமயத்தில் அத்தீயின் நடுவே, கர்த்தராகிய என் இயேசு கிறிஸ்துவே என் மேல் கிருபையாயிரும், கர்த்தராகிய என் இயேசு கிறிஸ்துவே என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவனின் கரங்களில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். 16ஆம் நூற்றாண்டுகளில் உண்மை கிறிஸ்தவர்கள் உயிரை கொடுத்தார்கள். பெயர் கிறிஸ்தவர்களை அது உயிரடைய செய்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தளர்ந்து போன, விழுந்து போன பலருடைய ஜீவியம் மீண்டும் தலைத்தோங்க இரத்த சாட்சிகளின் மரணம் அவர்களை உந்தி தள்ளியது. ஆயினும் கிறிஸ்துவுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்த மனிதர்களின் விசுவாசம் அநேகமாயிரம் பேரை கிறிஸ்துவுக்குள் வளர செய்தது. பிரியமானவர்களே, சத்தியத்தின் வார்த்தை நமக்கு கிடைத்த போதிலும் சத்தியத்தின்படி நாம் வாழ்கிறோமா? ஆமேன்.